என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு 4 பேரினுடைய பெயரைச் சொல்கின்றேன். அதுவும் இந்த 4 பேரும் பெண்கள். இதில் ஒருவள்தான் உனக்கு செய்வினையை செய்தவள். இவளின் பெயரை நான் சொல்கின்றேன். இவளால் மீண்டும் உனக்கு ஒரு ஆபத்து வர காத்து கொண்டிருக்கின்றது. இதனை என்னவென்று உடனே தெரிந்து கொண்டு இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கான நல்ல நேரம் எனும் பொழுது இதிலிருந்து உனக்கு நான் தரும் வெற்றியை நீ எக்காலத்திலும் மறந்துவிட மாட்டாய். சர்வ நிச்சயமான வெற்றியை உனக்கு கொடுக்க வந்திருப்பது உன் கருப்பன் நான் அல்லவா? உன்னை தேடி நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்களை கொடுக்க வேண்டும். நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நீ மீண்டும் பெற வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எதுவும் உனக்கானது இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாய். இந்த வாழ்க்கையில் நீ பெற்றது எதுவும் மற்றவர்களுக்கானது இல்லை என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாய். அதனால் உனக்கானது ஒருபோதும் உன்னை விட்டு செல்வதும் இல்லை. எப்பொழுதும் உன்னுடையது இல்லாத ஒன்று எவ்வளவு கஷ்டத்திலும் உன்னை வந்து சேர்வதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இனிமேல் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சூழ்ந்து வர காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வெற்றியை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. கருப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டிய விஷயம் என்னவென்று. தன் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் என்ன தேவை இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றையும் உனக்கு நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் குறிப்பிட்ட இந்த 4 பெண்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டித்தர வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதனையும் இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவானாலுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு நாம் விரும்பியது நடந்து விடாதா என்ற எண்ணம்தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நமக்கு கிடைத்து விட்டால் அது போதும் என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கிறாய். இந்த கருப்பனும் உடனிருந்து உனக்காக ஒவ்வொன்றையும் கொடுத்து விடத்தான் போராடி கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்து விட வேண்டும் என்றுதான் நானும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் அடுத்தடுத்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டும் உனக்கான ஒவ்வொரு நிமிடங்களையும் நீ என்னவென்று உணர்ந்துவிட முடிவு செய்யும் அந்த நேரம் நான் இருக்கிறேன் என்பதனை நீ கண்டு கொள்ள வேண்டும். கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் சொல்லித்தரும் எல்லா பாடங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. தெய்வத்தின் அருளோடு உன் வாழ்க்கையில் அடையாளம் காட்டப்படுகின்ற எந்த ஒரு மனிதரும் நிச்சயமாக உனக்காக மிகப்பெரிய தீமைகளை செய்தவர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இதையெல்லாம் உனக்கு வழிநடத்தி தருகின்ற இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் இனி தேவையில்லை. உனக்கு இவர்களை நான் அடையாளப்படுத்துவதோடு நின்றுவிட மாட்டேன். இவர்கள் யார் என்பதனை நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன் என்றால் அதன் பிறகு இவர்களால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் நான் என்னவென்று அடையாளப்படுத்தி அதிலிருந்து நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கான எல்லா செயல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு இவர்களை பற்றிய அடையாளம் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து இவர்கள் நடத்துகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ முழுமையான எண்ணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான புரிதல் எப்பொழுதும் நிச்சயமாக இருக்க வேண்டும். கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டாயானால் இனி நடப்பதை எல்லாமும் நீ நல்லபடியாக எதிர்கொண்டு வாழ்வாய் என்பதனை மறக்காதே. உனக்கு நடக்கும் சில விஷயங்களை உன்னாலேயே இன்னமும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை.
எல்லோருமே நம்மோடு தான் இருக்கிறார்கள். அப்படியானால் யாரையும் நமக்கு கெடுதல் செய்தவர்கள் என்று ஒருபோதும் நம்மால் சொல்லிவிட முடியாது. நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் ஒருபோதும் எந்த நிலையிலும் விட்டுவிட முடியாது. எந்த நேரமும் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்ற ஒரு பதற்ற உணர்வோடே நாம் சுற்றி திரிந்து கொண்டிருந்தோமானால் இந்த நிலையில் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதுதானே உண்மை. நீ தேடும் விஷயங்கள் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள், நீ தேடும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் காலமாக மாறி இருக்கிறது என்றால் இதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையும் எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நீ விட்டது எல்லாம் போதும். இனிமேல் எதற்காகவும் நீ பெரிதாக எதையும் நினைத்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்துவிட எண்ணாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு. கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தத்தான் வருகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நடப்பதை எல்லாம் நல்லதற்கு என்று நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்காக நான் கொடுக்கும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கென்று கொடுக்கப்படும். இந்த 4 பெண்களின் பெயரையும் சொல்வதோடு மட்டுமல்லாமல் இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் முழுமையாக விரட்டியடிக்க தயாராக இருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததை எல்லாம் நான் அறிவேன். இவர்கள் எந்த நிலையில் எல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை காயப்படுத்த எண்ணினார்களோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கின்றேன். இதையெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு உன் வாழ்க்கையை நான் அழைத்துச் செல்ல வேண்டும். இதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலைக்கு நிச்சயமாக நான் உன்னை தேடி வர வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது இது போன்ற நேரங்களில் இது போன்ற நிலைகளை எல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த இவர்கள் தயாராக இருக்கும் பொழுது நான் உனக்காக ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்க இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க கருப்பன் இருக்கும் இந்த தருணத்தை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கி விட்டாயானால் அது போதும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் கருப்பன் முன்னின்று உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்போடு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்காக உறுதிப்படுத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நிலையும் மாறலாம். இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் சரியாகும் பொழுது இவர்கள் எல்லோரும் வெளிச்சத்திற்கு வந்து விடுவார்கள். இவர்களினுடைய உண்மையான முகங்கள் எல்லாமும் வெட்ட வெளிச்சமாகிவிடும். உனக்கு இவர்கள் என்ன கொடுக்க எண்ணியிருந்தாலும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்த நினைத்திருந்தாலும் அதையெல்லாமும் உனக்கு சரியாகவே புரிய வந்துவிடும் என்பதுதான் உண்மை. சரியாகவே இவையெல்லாம் உனக்கு நிலையாக தெரிந்துவிடும் என்பதுதான் உண்மை. எல்லாமும் மாற வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்கள் வெளிவர வேண்டும். நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேனோ அந்த விஷயம் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதுவென்றாலும் நாம் இருக்கும் பொழுதுகள் உனக்கு வாழ்க்கையின் பேராச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னையும் நீ மாற்றிக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு இரு. அப்பன் கருப்பன் இவர்களை அடையாளப்படுத்துவதற்கு முன்பாக இந்த விஷயத்தை எல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வந்ததல்லவா? இதனை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மைகளாக கொண்டு நீ உனக்குரிய வெற்றியில் இந்த வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் இந்த வாழ்க்கையில் நீ யாருக்கும் செய்யாத பொழுது உனக்கு செய்ய நினைக்கின்ற ஒருவரை நான் அவ்வளவு சுலபமாக விட்டு விடுவேனா? உனக்கு இந்த வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாமும் தான் நான் அவ்வளவு எளிதாக விட்டு விடுவேனா? என் பிள்ளையே,
காயங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கண்ணீரையும் ரசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்திருந்தாலும் இதில் ஒருவர்தான் முக்கியமான காரணமாக இருக்கிறார் உனக்கு ஒரு கெடுதலை நடத்துவதற்கு. உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க இவர்தான் முன்னின்று அத்தனை பேரையும் வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒருவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இப்பொழுது அவசியமாகி விட்டதல்லவா? கருப்பன் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ நிலையாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ எப்பொழுதுமே இந்த மனிதர்களை எல்லாம் நாம் கடந்து வந்து விட்டோம் என்ற நிலையை நினைத்து நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இருக்கும் இடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு என்னவென்று நடத்தும் அல்லவா? இதையெல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்று உனக்கு தரக்கூடிய இந்த மாற்றத்தை நீ உணர்ந்த பிறகு இனி இவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நீ அனுமதிக்க கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து விட்டது. இவர்களின் மூலமாக உனக்கு நடக்கவிருக்கின்ற பல விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு இதை நீ இனிமேலும் கடந்து வந்து விடவில்லை என்றால் உனக்கு பல ஆபத்துகள் வரத்தான் செய்யும். பல சோதனைகள் உன்னை வந்து வேதனைப்படுத்தத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. ஆபத்து நிறைந்த மனிதர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். உனக்கு எப்படியும் ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் தாண்டி நீ ஒரு நிலையை உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இதையெல்லாம் தாண்டி நீ எல்லாவற்றிலும் உனக்கான ஒரு நிலையை பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றி நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். மேலும் மேலும் உன்னை நிலைப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள். என் பிள்ளையை தெய்வத்தின் அருளால் உனக்கு இது நாள் வரையிலும் என்னவெல்லாம் கிடைத்தது என்று சற்று சிந்தித்துப்பார். எதுவெல்லாம் உன்னிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்பதனையும் சற்று சிந்தித்துப்பார். உடனிருந்து கொண்டே வேண்டும் என்றே உன்னுடைய நிலையை மோசமானதாக மாற்ற இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உனக்கு ஏற்பட்ட சோதனைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் உன்னோடு நான் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்கள் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியது என்பதனை நீ மறந்து விட்டாயா? தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட வேதனைகளை கொடுத்தது என்பதனை நீ மறந்து விட்டாயா? அத்தனையும் இவர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பி நீ ஏமாந்தது தானே? இவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உண்மை என்று நினைத்தது தானே அத்தனைக்கும் காரணம்? அப்படியானால் உன்னை சூழ்ந்து எந்த நல்லதும் நடக்க இவர்கள் உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இவை என்பதனை நீ மறக்காது. உன்னை தொடரும் நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகளை கொடுக்க முடியுமோ, எவ்வளவு பெரிய கஷ்டங்களை உனக்கு கொடுக்க முடியுமோ அந்த கஷ்டத்தை மறுக்காது உனக்கு இவர்கள் கொடுத்தார்கள். நீ ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணம் செய்து விட்டாயானால் போதும். அந்த நல்லது உனக்கு நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை அக்கறையோடு இருந்தார்கள். அது மட்டுமா என் பிள்ளை, இவர்கள் செய்த செய்வினையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் பறித்து உன்னை நிற்கதியாக நிற்க விட்டுவிட வேண்டும் என்பதில்தானே இவர்களினுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க இருந்தது. இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து விட்டது.
பல பிரச்சனைகள் உன்னை அடுத்த நிலையை நோக்கி நகரவிடாமல் செய்துவிட்டது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து மனம் கலங்கும்படி உன்னை நிற்க வைத்து விட்டது. எல்லாமும் இவர்களின் பேச்சை கேட்டு நீ நடந்து கொண்டதன் பலனாக உனக்கு நடந்தது என்பதனை நீ மறக்காதே. இவர்களின் பேச்சை கேட்டு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுமே இன்னமும் உன்னை அதிகமாக பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எந்நாளும் சந்தோஷம் என்பது தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் வெற்றியும் நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்லித் தருவதை நீ புரிந்து கொண்டாயானால் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு நடத்தக்கூடிய வெற்றிகள் எல்லாமும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களால் உனக்கு நடத்தப்பட்டது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையை, எத்தனையோ முறை நீ சந்தித்த பல பிரச்சனைகள் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்துவிட்டு உன்னை காயப்படுத்திய பொழுது இவர்கள் 4 பேரும் கைகொட்டி சிரித்தார்கள். ஆனால் இதில் ஒருத்தி மட்டும் கைகொட்டி சிரிப்பதோடு நிறுத்திவிடவில்லை. இது போதாது, ஒரு அழிவை கண்டால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி சுற்றி சுற்றி இன்னமும் வந்து கொண்டிருக்கின்றார். முதலில் 4 பேரின் பெயரை சொன்னாலேயே நீ அவர்களை கண்டுபிடித்து விடுவாய் அல்லவா? இந்த 4 பேரின் முதலாவது பெயரினுடைய முதல் எழுத்து தா, 2வது சு, 3வது கோ, அதாவது தாத்தா வரிசை, அடுத்ததாக சாசா வரிசை, அடுத்ததாக காக்கா வரிசை, 4வதாக உள்ளவளினுடைய பெயர் பா என்ற வரிசையில் தொடங்குகிறது. இவள்தான் அத்தனைக்கும் முழுக்க முழுக்க காரணமாக நிற்பவள். எல்லோரையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவள் இவள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற நேரம் இவர்கள் என்ன செய்ய எண்ணினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த 4 வரிசை, கா வரிசை, சா வரிசை, தா வரிசை, அதுபோல பா வரிசை, இந்த 4 வரிசைகளிலும் இருக்கின்ற பெயரை கொண்டவர்கள், இந்த 4 பெயரை கொண்ட பெண்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகளை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பெண் முக்கியமாக நின்று மற்றவர்களினுடைய மனநிலையை கெடுத்து உனக்கு கெடுதலை செய்ய அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் கருப்பன் சொல்ல வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள். அப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உனக்கென்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் இந்த நேரங்களை நீ விட்டு விடாமல் உன்னோடு நான் இருக்கும் பொழுது எல்லா நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முன்னே வந்துவிடு. கருப்பனின் அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடத்தப்படுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய். உன்னை நான் எப்பொழுதுமே நல்லபடியாக மீட்டெடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். கருப்பன் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். செய்வினைகளை செய்கின்றவர்கள் அந்த செய்வினைகளினாலேயே அழிந்து போவார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களே அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டோமானால், இதையெல்லாமும் நாம் என்னவென்று தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உனக்கானதை தெளிவாக பெற்றுக்கொள்வாய். இதுவரையிலும் நடந்தது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்துவதையும் நீ எந்த சூழ்நிலையிலும் புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நடப்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் செய்துவிட நீ துணிந்து நில். கருப்பன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்க மாட்டாய்.
நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ பதறிவிட வேண்டாம் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.